வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் 2-3 அதிகாரங்களில் சொல்லப்பட்ட 7 சபைகளில் சுவிசேஷத்தின் 5 சத்தியங்கள் எப்படி விவரமாக கொடுக்கப்படுகிறது நான் பார்த்துக்கிட்டு வரோம். என்ன சுவிசேஷம் 5 சத்தியங்கள்? 1 பேர் 2:24 நம்முடைய பாவம் ஏசு மேல போயிடுச்சுன்னு வாசிக்கிறோம். கலாத்தியர் 2:20 நாமே ஏசு அறியப்பட்டு போயிட்டோன்னு வாசிக்கிறோம். ரோமர் 6:6 நம்முடைய பழைய மனுஷன் ஏசாமி கூட கல்லையில் பதிக்கப்பட்டு போயிடுச்சுன்னு வாசிக்கிறோம். அப்புறம் ரோமர் 6:8-11 இப்போ நம்ம வாழ்றது ஏசாமி வச்சு தான் வாழ்றோம். நம்மால் இல்லை, நாம் ஏற்கனவே செத்து புதைக்கப்பட்டு போயாச்சு. இப்போ நம்ம ஏசன் மூக்கில் வாழ்றார். அவருடைய வேலைக்காரரா, அவருடைய அடிமைகளா, அவரோடு சேர்ந்து நம்ம வாழ்றோம் அப்படின்னு சேர்த்து பார்க்குறோம். கடைசியா 5வது சத்தியம் எபேசியர் 2:7 நாமும் ஏசாமி கூட சேர்ந்து உயிர்த்த அந்த ஏசாமி கூட உன்னதத்தில் சிங்காசனம் உட்கார வைக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த 5 சத்தியங்கள் தான் நம்ம கிறிஸ்துவ ஜீவத்துக்கு மையமானது. இந்த 5 சத்தியங்களை சுற்றி தான் நம்ம கிறிஸ்துவ ஜீவமே இருக்குது. சுவிசேஷம், இந்த சுவிசேஷ சத்தியங்கள் தான் நமக்குள்ள தேவன் எதுக்காக உலகத்துக்கு வந்தாரோ, எதுக்காக மரிச்சாரோ, உயிரிழந்தாரோ, அதெல்லாம் நிறைவேறி பிதாவோடும் ஏசாமோடும் நம்ம போய் சேர்ந்து நித்தியாத்தில் இருக்க போகிறதுக்கு நம்ம ஆயத்தமாக்குறது இந்த 5 சத்தியங்கள் தான். இந்த 5 சத்தியங்களை எப்படி சபையில் ஆண்டவர் அவரே 5 சத்தியம் வாழ்க்கையில் கொண்டு வரான்னு பார்க்குறோம். இதெல்லாம் நம்மால் நடக்கிறது இல்லை. நமக்காக எல்லாம் செய்தவர் சிலுவையில் அவரே தான். இப்போ நமக்காக எல்லாத்தையும் யோவான் 19:30 வாசிக்கிறோம். நான் எல்லாம் செய்து முடிந்து என்று சொல்லி தலை சாய்த்து ஆவி ஒப்புக்கிட்டார் சொல்லி. இப்போ சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சொல்லி. அப்போ சிலுவை எதை செய்து முடிச்சாரோ, இன்னைக்கு யார் அவர் கையில் வாழ்க்கை தராங்களோ அவங்க வாழ்க்கையில் அதை செய்து முடிக்கிறார். அது முதல் சபையில் எஃபேஸ் சபையில் நம்ம தியானித்தோம். எப்படி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டு கையில் ஒப்புடும்போது அவர் அவனுக்குள்ள அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து, ஆண்டுக்கு நிச்சயத்தை கொடுத்து, இவ்வளோ பேர் ரட்சிப்பு சந்தோஷம் நிரப்பி கத்திற்காக வைராக்கியமாக வாஞ்சியா உழைக்கலாம் செய்யலாம்னு பார்க்குறோம். அந்த ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய முதல் படியில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எவ்வளோ உற்சாகமாக இப்படிலாம் கத்திற்காக இருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அடுத்து தொடர்ந்து அவன் 2வது படி போகலன்னா படிப்படியாக, அதாவது ஆண்டரை நான் ஏசாமி கூட சிலுவையில் செத்து போயிட்டுன்னு விசுவாசித்து ஏசாமி என் வாழ்க்கை கொடுத்துட்டேன்னு சொல்லி ஆண்டருக்கு தான் எனக்குள்ள அவர் தான் வாழ்றான்னு சொல்லி அந்த அனுபவத்தில் வரலன்னா, 2வது படி அனுபவத்தில் வரலன்னா சீக்கிரத்திலே அவன் மறுபடியும் பழையபடி தன் கையில் தன் வாழ்க்கையை வச்சு தன் இஷ்டம் போல் மாம்சத்தில் வாழ ஆரம்பிச்சிடுவான். அப்போ ஆண்டோடு அன்பின் உறவு இல்லாமல் போகும். அப்புறம் படிப்படியாக போனால் கடைசியில் பிசாசு அவனை ஏதோ பாவத்தில் இழுத்து அடிமைப்படுத்திக்குவான். அப்படியெல்லாம் பார்க்குறோம். 2வது சிமிர்னா சபையில் தான் எப்படி சிமிர்னான்னு கசைக்கு பிழிந்து எடுக்கப்பட்ட சென்ட் அர்த்தம் பார்த்தோம். அப்படி நாம் சுயத்துக்கு சாகிறதும் நமக்குள்ளேருந்து ஏசாம் வெளிப்படுறதுமான அனுபவத்தை சிமிர்னா சபையில் எப்படி ஆண்டு நடத்துகிறார் அப்படின்னு பார்க்குறோம். 3வது இன்றைக்கி நாம் பார்க்குறது பெர்கமு சபையில் எப்படி சிவில ஏசாமி கூட செத்து போன அந்த பழைய பாவ மனுஷன் அவரோடு கூட சேர்ந்து கல்வியில் புதைக்கப்பட்டு போகிறான். அந்த அனுபவம் எப்படி அப்படிங்கிறதான் இந்த 3வது சர்ச்சில் பெர்கமு சபையில் நாம் பார்க்குறோம். இங்கே முக்கியமான காரியங்கள். 1, நாம் பார்க்க போகிறது பழைய மனுஷனா யாரை கல்வியில் ஏசாமி தன்னோடு சேர்த்து புதைச்சார். 2வது அந்த சபையில் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல வாழ்கிற விசுவாசின்னு சொல்கிறார் ஆண்டவர். பெருகமு சபையில் இருக்கிறவங்கள அது என்ன, அப்படி சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல வாழ்றதுன்னா என்ன, அவர் சாட்சியாக வாழ்றதுன்னா என்ன, அதை பற்றி 2வது பார்க்க போகிறோம். 3வது பழைய மனுஷன் புதைக்கப்பட்டு போய சொல்லியும் திரும்பவும் சாத்தான் தந்தத்தினால மறுபடியும் அந்த பழைய மனுஷன் சுவாபங்கள் அந்த விசுவாசிகள் வர ஆரம்பிச்சு
அவன் எப்படி பிலியாம் போல விழுந்து போறான், தள்ளப்பட்டு போறான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். 4வதாக ஆண்டவர் எப்படி பட்டயத்தை வச்சு அவருடைய வாயின் இருந்து புறப்படுகிற இருபுற கருக்குள்ள பட்டயத்தை வச்சு நம்ம சார்பாகவும் கிரியை செய்கிறார், நமக்கு எதிராகவும் கிரியை செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். கடைசி 5வதாக ஜெயங்கொள்றனுக்கு ஆண்டு எப்படி மறைவான மண்ணா கொடுக்குறேன்னு சொல்றாரு. அந்த மண்ணாவுடைய காரியம் என்ன அப்படின்னு பார்ப்போம். 5 காரில் பார்க்க போறோம். இப்போ முதலாவது பழைய மனுஷனா யாரு அப்படிங்கிறது குறித்து நாம் பார்ப்போம். நமக்கு தெரியும், ஆதியாகமம் 3:7 சாத்தா பேச்சு கேட்டு ஆதாம் ஏவாள் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டாங்க. அப்போ அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. என்ன கண்ணு? மாம்ச கண்கள். இது வரைக்கும் மாம்ச கண்ணால் அவங்க பார்த்தாலும் மாம்ச காதால கேட்டாலும் அவங்க ஆவியில ஆவியாக்கிற தேவரை தரிசித்து அவரோடு இருந்தாங்க. ஆவிக்குறி கண்களால் தான் அதிகமாக பார்த்தாங்க. மாம்ச கண்களால் அடமானாங்க தோட்டத்துக்குள்ள, வேண்டியப்போ பசி எடுத்து பழத்தை அப்படி சாப்பிட்டாங்க, அப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க. ஆனால் அவங்களுடைய எண்ணெய் ஏக்கம் பூரா ஆவியில ஆவியாக்கிற தேவனோடு இருந்ததுன்னு பார்க்குறோம். ஆனால் இப்போ எப்போ சாத்தா பேச்சு கேட்டு ஆவியாருடைய சத்தத்தை வசனத்தை வேணான்னு சொல்லி தள்ளி போட்டாங்களோ அப்போவே அவங்க மாம்சில் போனாங்க, மாம்சில் அடிமையாயிட்டாங்க. அப்போ மாம்ச கண்கள் திறக்கப்பட்டு என்ன கண்டாங்க? பாவம் என்னன்னு கண்டுக்கிட்டாங்க, நிர்வாணமாகிறது என்னன்னு கண்டுக்கிட்டாங்க. இதுதான் மாம்ச கண்கள் திறக்கப்பட்டதுனால கிடைச்ச காரியம். அதுலேருந்து மாம்ச கண்ணால் பார்த்து அதன்படி வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்க்குறோம். அதனால் 6வது 3வது வரும்போது ஆர்டர் சொல்றாரு, இனிமேலும் என் ஆவி மனுஷனோட போராடுறதில்ல, அது வெறும் மாம்சம் தானே அப்படி சொல்லிடுறாரு. அப்போது 2 Corinthians 4:4 வாசிக்கிறோம். பிசாசு என்ன பண்ணிட்டான்? தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் வழி அவிசுவாசம் அவர்களுக்கு பிரயாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்ச தேவனான் அவர் மனதை கூடாக்கினார். எப்போ அவங்களோட போயிட்டாரோ அப்போ அவங்க கண்கள் கூடாக்கப்பட்டது. அப்போ இனிமேலும் வேதத்தில் ஆண்டவரை பார்க்குற வசனத்தில் அவரை பார்க்குற கண்கள், ஆவிக்குறி கண்கள், விசுவாச கண்கள் குருடாக்கப்பட்டு போச்சுன்னு பார்க்குறோம். அப்போது ரோமர் 1:21 வாசிக்கிறோம், மனுஷன் தேவனை அங்கீகரிக்காமல் அவரை ஆராதிக்காமல் தொழுது கொள்ளாமல் மையப்படுத்தாமல் தங்கள் சிந்தனையினால வீணரானார்கள். தங்கள் சுய சிந்தனையில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சுய சிந்தையில் வாழ்றதெல்லாம் வீண். பிசாசு பொய்யாதான் கண்ணு காட்டுறான், பொய்யாதான் காது சொல்கிறான். அவன் சொல்கிறதெல்லாம் பொய், காட்டுறதெல்லாம் பொய். அதை நம்பி வாழ்ந்து கடைசியில் வீணாக வாழ்க்கையை அழித்து செலவழித்து கடைசியில் பாவத்தோடு சேர்த்து நரத்து போகிறதான் மனுஷனுடைய முடிவுன்னு பார்க்குறோம். அப்போது எரேமியாவை பற்றி வாசிக்கும்போது எரேமியா 2வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கிறோம். எரேமியா 2:6 ஆண்டவர் முறையிடுறாரு, என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணாய் போகிறதுக்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டார்கள்? ஆண்டு வேதனையோடு சொல்றார். என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி, எல்லாம் மாயை, உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையே மாயை, அதை பின்பற்றி போய் வீணராய் போகிறதுக்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டார்கள்? இப்படி அங்கலாக்கிறார் ஆண்டவர். அது எரேமியா 2வது அதிகாரம் 10-16 வாசிக்கிறோம். நீங்கள் கித்தீமின் தீவுகள் மட்டும் கடந்து போய் பார்த்து கேதாருக்கு ஆள் அனுப்பி நன்றாய் விசாரித்து இப்படிப்பட்ட காரியம் உண்டோ என்றும் எந்த ஜாதியாவது தேவர் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவர்களுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். தேவ மகிமை இழந்து போயிட்டோம், அதனால நிர்வாணிகள் என்று உணர்த்தப்பட்டோம். அதுபோல இன்றைக்கு உலகத்துல சுயநீதியில போய் மகிமையை தேடி மகிமையை சமாதானம் பார்க்கிறோம். நிர்வாணத்தோட அத்தி மரத்தினுடைய இலைகளை தச்சு கொடுத்தது போல இன்னைக்கு மனுஷன் தான் எழுத போன தேவ மகிமையை தன் சுய பக்தினால, சுய சக்தினால, சுய சாமர்த்தினால, தபத்தினால, ஜபத்தினால இதெல்லாமே பண்ணி அதை திரும்ப பெற்றுக்கலாம்னு பார்க்குறாங்க. அதான் இங்கே சொல்றார், எந்த ஜாதியாவது தேவர்களெல்லாம் தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்கள். எந்த என் ஜனங்களோ வீணானவர்களுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள்.
வானங்களே அது நிமித்தம் பிரமித்து கொந்தளித்து மிகவும் திடுக்கிடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டுவிட்டார்கள். தண்ணீர் இருக்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ, அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான்? இப்படியாக பிசாசு மனுஷனை கொள்ளை கொண்டு போனதை பத்தி ஆண்டவர் அங்கலாய்க்கிறத பார்க்கிறோம். அப்ப என்னாச்சு? எஃபேஸ் 2வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். பிசாசு கொள்ளை கொண்டு போகப்பட்ட மனுஷன் இன்னைக்கு பாவத்துல அடிமையா போயிட்டான். 3 விதமான சங்கிலில் போட்டு அவன் கட்டப்பட்டுக்கிறான்னு பார்க்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அக்கறைனால பாவங்களை மறிச்சிருந்தோம். அப்போ அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்பினான் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபாவுக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அதாவது முதலாவது நம்ம உலகத்துக்கு அடிமையா போயிட்டோம். உலகத்தில் இழுக்கப்பட்டு போறோம். உலகம் முழுச பிசாசுக்குள்ள இருக்குது. அவன் வழியில் இழுக்கப்பட்டு போறோம். 2வது பிசாசினை கண்ட்ரோல்ல போயிட்டோம். 3வது அவர்களுக்குள்ளே நம்ம எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சைப்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பில செய்து சுவாபத்தினால் மற்றவர்களை போல கோபாயின் பிள்ளைகளா இருந்தோம். அப்ப தேவ கோபத்துக்கு ஆளாக உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ 1 யோவான்ல வாசிக்கிறோம். இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழ்றோம்னு சொன்னா 1 யோவான் 2வது அதிகாரம் 16ல இருந்து வாசிக்கிறோம். 1 யோவான் 2:16. இதில் மாம்சத்தின் இச்சையும் கண்கள் இச்சையும் ஜீவனத்தில் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவையெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அதில் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தப்படி செய்கிறவனோ என்றென்று நிலைத்திருப்பான். அது உலகத்தில் நம்ம காசு பணத்தை ஆசை இல்லை, மாம்ச இச்சை இல்லை, பேர் பெருமைப்படுத்த காரியங்கள் இல்லை, இதான் வாழ்க்கைன்னு சொல்லி அதில் இழுக்கப்பட்டு போய் கடைசியில் அழிவுக்கு போயிடுறோம். இதுதான் பழைய மனுஷன் அப்படின்னு பார்க்குறோம். யாக்கோபு 3ல வாசிக்கிறோம். இந்த பழைய மனுஷனுடைய அறிவு எப்படிப்பட்டது? யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13ல இருந்து, உங்களில் ஞானியும் விவேகமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரிகளை நல்ல நடக்கினாலே காண்பிக்கிறான். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தை விரோதத்தை வைத்திருந்தால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாமல் இருங்கள். இதுதான் பாவ மனுஷனுடைய வாழ்க்கை. இப்படி ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய் தடுத்து கட்டுறதுமா இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்சைகளும் உண்டு. இப்படிதான் நாம் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ 1 கொரிந்தியர் 8வது அதிகாரத்துல 1ஆம் வசனம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விக்கிரகங்கள் படைத்தவைகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தியத்தை உண்டாக்கும். அப்போ தேவனோட்டு விலகி போன மனுஷனுக்கு இந்த உலக அறிவு தான் இருக்குது. உலக அறிவு என்ன பண்ணுது? எவ்வளோக்கு எவ்வளோ அறிவினால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்துல என்னென்னமோ புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. பொம்மையை செஞ்சு பொம்மையை செஞ்சு அதை பேசக்கூட வச்சு மனுஷனாக்கி அந்த மனுஷன் மற்ற மனுஷன் கொல்ல முடியாதுலாம் செய்கிறாங்க. இப்படி ஏதோ புது ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறாங்க. சந்திரமலத்தை போறாங்க, செவ்வாய் கிரகத்தால என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அறிவு வளர்ந்து செல்லு வளர்ச்சி, கம்ப்யூட்டர் இதெல்லாம் பார்த்தா எவ்வளோ அற்புதமான வளர்ச்சி. ஆனால் இது எல்லா வளர்ச்சியும் வெறும் பெருமையை தான் கொடுக்குமே தவிர இருமாப்பு தான் கொடுக்கும். ஒருத்தர் போட்டி போட்டு தங்களை பெருசாக காமிச்சது உலகத்தில். ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு, ஒரு மனுஷன் அப்படி இருக்கிறத தவிர பிரயோஜனம் இல்லை. அன்பு தான் பக்தியத்தை உண்டாக்கும். அன்பு தான் உலகத்தில் இல்லை அப்படின்னு பார்க்குறோம். மத்தேயு 16ல வாசிக்கிறோம். மத்தேயு 16:23. ஆண்டவர் பேதுருவிடம் சொல்றாரு, சாத்தானே நீ எனக்கு இடலா இருக்கிறாய்,
தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறான்னு சொல்றாரு. அப்போ மனுஷனுக்கு என்ன, இந்த உலகத்துல சுகமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், கஷ்டமே வரக்கூடாது, எந்த நஷ்டம் வரக்கூடாது, எந்த வியாதி வரக்கூடாது, எல்லாம் நல்லா சுகமா எல்லாம் அனுபவிக்கணும். அதான் இந்த உலகத்தினுடைய எண்ணம் இயக்கம், மனுஷனுடைய எண்ணங்கள். 5 நாள் நல்லா வேலை செய்வாங்க, 6 2 நாளும் ஜாலியா சுத்தி கண்ணாமண்ணா செலவு பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லா சோபாவத்தையும் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் வரும், இந்த உலகத்திட்டு கடந்து போறது சீக்கிரம் வந்துடும். அப்போதான் அவங்களுடைய நிலைமை வேதனைக்குரியதாக மாறிடும். ஆகவே இந்த மாதிரி மனுஷ யோசனை தான் பேதுரு, எனக்கு கஷ்டம் வேண்டாம், ஏசாமி சில அறியுது, அதெல்லாம் முடியாது, நான் பார்த்துட்றேன், யார் உங்களை அறிஞ்சிடுவாங்க அப்படி சொல்லி, இது மனுஷ மார்க்கமாக பேசுறது, மனுஷ குறிகளை சிந்திக்கிறது அப்படி சொல்றாரு. அப்படிதான் நம்மள இருந்தோம், கஷ்டத்தை விரும்பாம ஜாலியா சுகமா சந்தோஷமா இருக்கணும்னு வாழ்ந்துட்டு இருந்தோம். 2 பேரும் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். மாம்ச மனுஷனுடைய இன்னும் சுவாபம் எப்படிப்பட்டது சொல்லிட்டு 2 பேரும் 2ஆம் அதிகாரம் 10-12. 2 பேர் 2ஆம் அதிகாரம் 10. விசேஷமா அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். துணிகரமா தப்பு செய்ய, மனசாட்சி தெளிவா தப்புன்னு சொன்னா கூட மீறி எனக்கு மேல எவ்வளவு இல்லைன்னு சொல்லி தன் இஷ்டத்துக்கு நடக்கிறது, தன் மனசாட்சி விரோதமாக காரணம் செய்யறது, அக்கிரமன்றது, இதெல்லாம் பார்க்கும்போது காரணம் கெட்டு போன மனுஷன், அப்படி சுவாபம் அப்படி மாறிடுச்சு. 2ஆம் வசனம், இவர்களோ பிடிபட்டு அழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவர்களை தூஷித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அநீதித்தின் பலனை அடைவார்கள். மிருகத்தை போல, மிருகங்களுக்கு மனுஷன் கூட பேச தெரியாது, ஏன் அந்த 6வது அறிவு மிருகங்களுக்கு இல்லை. அதே மாதிரி மனுஷனுக்கு கடவுளோட பேச முடியாது, ஏன் அந்த 7வது அறிவு, தேவனுடைய அந்த ஆவிக்குரிய ஞானம், ஆவிக்குரிய தரிசனம், விசுவாச கண்கள் நமக்கு இல்லை, அது போயிடுச்சு. தேவனோட இருந்து ஆதாரம் உண்டாக்கும் போது வச்சிருந்தது, அந்த எடுத்து போட்ட போயிடுச்சு. அப்போ இன்னைக்கு எப்படி மிருக மனுஷன் கூட ஈக்குவலாக நின்று பேச முடியாது, பழக முடியாதோ, அந்த மாதிரி இன்னைக்கு மனுஷன் கடவுளோடு நின்று அவரோட பேச, பார்க்க, பிடிக்க, அன்பு காட்ட முடியாமல் போயிடுச்சு. இப்படி ஒரு நிலைமையில மனுஷன் நியாயத்துக்கு பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே செத்து நிறத்தான் போறவனா இருந்தான். இதுதான் பழைய பாவ மனுஷன். இப்படி ஒரு பழைய பாவ மனுஷனை ஆண்டவர் சிலுவையில் அறிஞ்சிட்டான்னு பார்க்கிறோம். அவரோடு கூட நாம் கலாத்தியர் 2 இப்படி, நான் கிறிஸ்துவ அறியப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். இப்போ நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது, என்ன நம்பு கொடுத்து எனக்காக தம்மை தாங்க ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில் பிழைத்திருக்கிறது. ஆண்டவர் பற்றி கொண்டு அவரே சார்ந்து அவரோடு எனக்குள்ள வாழ, அவரோடு சார்ந்து நான் வாழ்றேன், இதுதான் கிறிஸ்து ஜீவம். அப்போ இந்த பழைய பாவ மனுஷன் ஆண்டோடு கூட கல்வியில பதிக்கப்பட்டு போயாச்சுன்னு பார்க்குறோம். அப்போ அங்க புதுசா வாழ்ற புது மனுஷனாக ஆண்டோடு சேர்ந்து வாழும்போது எப்படி வாழ்றான் அந்த மனுஷன், அதான் இங்க பெர்கமு சபையில நான் பார்க்குற காரியம். கல்வியில பழைய மனுஷன் பதிக்கப்பட்டு புதிய மனுஷனா ஆண்டோடு சேர்ந்து வாழ்ற மனுஷன் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு 13ஆம் வசனம் பார்க்குறோம். 14ஆம் வசனத்துல அந்த பழைய மனுஷன் திரும்ப பழைய மனுஷ புத்தி திரும்ப வந்து மனுஷன் கெட்டு அழிஞ்சு போறதே பார்க்குறோம். ஆனா பழைய மனுஷன் சிறுவில் அறியப்பட்டவனாவே, கல்லில் பதிக்கப்பட்டவனாவே கத்தருக்குள்ள வாழ்ற காட்சியும் இந்த பெருக்கம சபையில் பார்க்குறோம். 13ஆம் வசனத்தில் பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 2:13, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையில சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றி விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அவை இப்படிப்பட்ட பாவ மாம்சல வாழ்ற ஜனங்க மத்தியில, அக்கிரமான ஜனங்க மத்தியில, சாத்தான் குடியிருக்கிற இடத்துல நாம் வாழ்ந்தாலும் ஆண்டவர் நம்ம கொண்டு நம்ம வாழ்க்கை எடுத்து நடத்தி ஆவியினால் நம்ம பலப்படுத்தி நம்ம அவருக்கு ஏற்ற மாதிரி வாழ வைக்கிறார் அப்படிங்கிறது தான் இங்க பார்க்குறோம். அதை பத்தி பார்ப்போம். சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடம் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஏசான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கிறோம். ஏசியா 14ஆம் அதிகாரம்
13:14. பிசாசு ஒரு நாள், தேவதூதர்கள் ஒரு நாள் இப்படி சொன்னாங்களாம், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரம் மேலாக என் சிங்காசனம் உயர்த்துவேன், வரப்பொருள் ஆராதனை கூட்டத்தின் பருவத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவனுக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இதயத்திலே சொன்னாயே. தேவதூதர்கள் ஒரு கூட்டம் லூசிஃபர் அவன் கூட்டத்தார் அப்படி சொன்னப்போதான் ஆண்டவர், ஆனால் நீ அகாதமான பாதாளத்தை தள்ளுண்டு போனாய், சாத்தான பாதாளத்தை தள்ளி போட்டார். அந்த சாத்தான் தான் இன்னைக்கு என்ன பண்றான், மனுஷருக்கு எடுத்து அவங்கள தன் கை இழுத்துக்கிட்டான், மாம்சம் இழுத்துக்கிட்டான். அப்போ மாம்சல் வாழ்ற இந்த உலகத்தார் எல்லாரும் அவன் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. சாத்தானுடைய அவன் தான் சிங்காசனம் போட்டு அவங்க உள்ளத்துல இதயத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறான். உலகத்திலே அவங்க சிங்காசனம் போட்டு வாழ்றான், உள்ளத்திலே அவன் சிங்காசனம் வாழ்றான். வாசிக்கிறாங்க எசேக்கியேல் 28:2 வாசிக்கிறோம். எசேக்கியேல் 28:2. மனுபுத்திரனே, நீ தீர்வின் அதிபதியை நோக்கி கர்த்தரை ஆண்டு உரைக்கிறது என்னவென்றால், உன் இறுதியும் மேட்டுமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இதயத்தை தேவனின் இதயத்தை போல ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. இதுதான் இன்னைக்கு மனுஷனுடைய காரியமா இருக்கு. வெறும் மனுஷர், மண்ணு, மாயமா போறவங்க, இல்லாம போறவங்க, அழிஞ்சு போறவங்க. ஆனா பிசாசங்களை என்ன மாதிரி வச்சுக்கிறான், தேவனுக்கு நிகரா எனக்கு மேல எவனும் இல்லைன்ற மாதிரி தனக்கு தானே கடவுளா நினைச்சு வாழ வைக்கிறான். அப்படிதான் இன்னைக்கு உலகத்துல ஜனங்க சாத்தான் கண்ட்ரோல்ல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ 1 யோவான் 5:19 வாசிக்கிறோம், இந்த உலகம் முழுதும் பொல்லாங்கனுக்குள், பிசாஸ்கையில் பொல்லாங்கன் அவனுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு. யோவான் 14:30 ஆண்டவரே சொல்றாரு, அவன் தான் இந்த உலகத்துக்கு அதிபதினு சொல்லிட்டு. ஏசியா 18 1-21 வாசிக்கும் போது, ஏசியா 18 அதிகாரத்துல சரி ஏசியா 28:1 இன்னைக்கு நமக்கு தெரியும், ஆதியில உலகத்தை எகிப்து தலைநகராக வச்சு பிசாசு ஆண்டுகிட்டு இருந்தான் கொஞ்ச நாள். அன்னைக்கு உலகத்துல எகிப்து தான் பெரிய பணக்கார பட்டணமா இருந்தது. அடுத்தது அதை விட அசிரியா கொஞ்சம் மேல போயிடுச்சு. அப்போ டக்குனு பிசாசு தன்னுடைய இருப்பிடத்தை அசிரியாவுக்கு மாத்திட்டான். அசிரியா ராஜாவை அவன் ஆட்கொண்டு அவனை வச்சு உலகத்தை ஆட்டி படிச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பாபிலோன் ராஜா அசிரியாவை தாழ்த்தி தன் ராஜ்யத்தை உயர்த்தினா. அப்போ பாபிலோன் ராஜாவிட்டு போய் ஒத்துக்கிட்டான். இப்படி சாத்தா யாரெல்லாம் கொஞ்சம் பவர்ஃபுல்லா ஆகிறாங்களோ அவங்க மேல உட்காந்துட்டு அவங்களுக்கு வந்து உலகத்தை ஆட்டி படிப்பான். அப்போ பாபிலோன் ஆச்சு. அதுக்கப்புறம் பாபிலோனை மேதே பெர்ச ராஜாக்கள் அழிச்சு தங்கள் கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்க மேல போய் சார் உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் கிரேக் அலெக்சாண்டர் வந்தான். மேதே பெர்ச ராஜாக்களை அழிச்சு அந்த பட்டங்களையும் அந்த ராஜ்யங்களையும் தேடி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தான். அப்போ பிசாசு கிரேக் அலெக்சாண்டர் மேல உட்காந்துட்டான். அவன் கிரேக்க நாட்டை வச்சுதான் உலகத்துக்கு கொஞ்ச நாளுக்கு ஆண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ரோமர் வந்தாங்க. அவங்க கிரேக்க நாட்டையும் அழிச்சு அவங்களுடைய ஆதிக்கத்தெல்லாம் தங்கள் கண்ட்ரோல்ல கொண்டு வந்தாங்க. அப்போ ரோம்ல பிசாசு தலையில வச்சுக்கிட்டான். அப்போ ரோம் ராஜாக்கள் மாறி போப்புகள் ராஜாக்களை வந்தாங்க. போப்பு மேலே ஏறிட்டான். இப்போ இன்னைக்கும் போப்புகளை கொண்டுதான். போப்பு வந்து உலகத்துக்கு ராஜா. இன்னைக்கு அவனுக்கு போப்புக்கு தனியா ஒரு சின்ன நாடு இருக்குது, வேட்டிகன் சிட்டி அப்படின்னு. அப்போ தனி ராஜாவா இருக்கிறாரு, உலகத்துக்கு ராஜா. அதே சமயத்துல மத தலைவர், மதங்கள் எல்லா மத தலைவர்களும் அவர் கண்ட்ரோல்ல தான். அப்படி எல்லா மதங்களுக்கும் தலைவரா இப்படி பிசாசு போப்பை கொண்டு இவ்வளவு தாட்டி படிச்சிருக்கிறான். அப்போ ஐரோப்பிய நாடுகள்லாம் போப்பு கண்ட்ரோல்ல இருந்தது. ஐரோப்பாவில் பிரிஞ்சு போன அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லாம் கிறிஸ்துவ நாடுகள் தான். ஆனா அவங்க எல்லாருமே பிசாசு கண்ட்ரோல் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த பிசாசு கண்ட்ரோல்ல இருக்கிற கிறிஸ்தவங்களை பத்தி ஏசியா 28 வாசிக்கிறோம். எப்ராயிமருடைய வெறியரின் பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ, மதுபானத்தால் மயக்கம் அடைந்தவர்களின் செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்காரமான ஜோடிப்பு வாடி போகும் புஷ்பமே. உலகத்துல இந்தியாவே ரொம்ப அலங்காரமான பட்டணங்கள் தான், அலங்காரமான நாடுகள் தான், அலங்காரமான ஜோடிப்புகள் தான், பார்த்த அழகான தேசங்கள் தான். ஆனா அதெல்லாம்
சீக்கிரத்துல வாடிப்போம் புஷ்பமே என்றார் ஆண்டவர். இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவனிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மலை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையிலே தள்ளி விடுவான். இன்னைக்கு நாம் சொல்ல வேண்டாம், திடீர்னு 1ஆம் தேதியே பெரிய பூமி அதிர்ச்சி வந்து சுனாமி வந்து ஜப்பான்ல எவ்வளவு பெரிய சேதத்தை ஏற்படுத்தினது. அங்கங்க பூமி அதிர்ச்சிகள் வருது, சுனாமி வருது, அப்புறம் பலவிதமான புது புது வியாதிகள் வருது, யுத்தங்கள் அங்கங்க. அங்க அம்மாஸ் யுத்தம் நடக்க ஒரு பக்கத்துல, உக்ரைன் யுத்தம் நடக்க ஒரு பக்கத்துல, வடகொரியா எந்த நேரம் யுத்தத்தை கலப்புறான்னு தெரியல, சைனாவை அந்த மாதிரி எல்லாம் ரெடி, எல்லா நாடுகளுமே இன்னைக்கு அவங்க பட்டாளத்தை ரெடி பண்ணிச்சுட்டு போராளிகள் இன்னொன்று புது புதுசாக உருவாக்கிட்டு ரெடியாக காத்துட்டு இருக்காங்க. எப்போ யார் குண்டு போடுவாங்க உடனே நான் ஆரம்பிச்சலாம்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் இன்னைக்கு காரியங்கள் கர்த்தருக்கு பிள்ளைகளுக்கு உலகத்தில் நடந்துட்டு இருக்குது. அப்போ எப்ராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படும், அதான் சீக்கிரம் முடிய போக சொல்றாரு. இப்படிப்பட்ட மனுஷன் மத்தியில தான் நாம கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தரோடு சேர்ந்து கர்த்தரை சாட்சியா வாழ்ற காட்சியை இங்க நாம வாசிக்கிறோம். சாத்தான் சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ என்ன மறுதளிக்காம எனக்கு உண்மையா இருக்கிற சொல்லி ஆண்டவர் அந்த விசுவாசம் சொல்றார். அவங்க பழைய மனுஷன் அடியோடு கல்லையில புதைச்சு போட்டவங்களாக புது மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து அவருக்குள்ளாக வாழ்ற காட்சியை தான் இங்க பாக்குறோம். அப்ப எப்படிப்பட்ட உலகத்துல அவங்க வாழ்றாங்கன்றத இங்க வர்ணிச்சு காட்டார் ஆண்டவர். செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்காரமான ஜோடிப்பாகிய வாடிய புஷ்பம் பருவ காலத்துக்கு முன் பழுத்ததும் காண்கிறவன் பார்த்து அது தன் வாயிலே தன் கையில் இருக்கும் போதே விழுந்ததுமான முதல் கனியை போல இருக்கும். அக்காலத்தில் சேனல் கர்த்தர் தன் ஜனத்தின் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகும். ஆண்டவர் பற்றி கொண்டு வாழ்றவங்க நித்தியத்திலும் அப்படி ஆண்டவர் உயர்த்தப்பட்டு ஆசிரியப்பட்டுலாம் இருப்போம். நியாயம் விசாரிக்க உட்கார்ந்து இருக்கவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்பொருளின் பராக்கிரமாகவும் இருப்பார். எவ்வளவு பயங்கரமா உலகம் முழுசுமே அக்கிரமத்துல போய் அநியாயத்துல போயிட்டு இருக்குது. ஒருத்தர் நாளைக்கு முன்னால சொன்னாங்க, இனி இந்த உலகத்துல குடும்பங்களை பார்க்க முடியாது, எந்த மனுஷன் வேணா எந்த மனுஷன் கூட வேணா போயிட்டு இருப்பாங்க, அப்படி மிருகங்களை போல வாழ்வாங்க, இப்படி சொல்லி துணிஞ்சு அக்கிரமத்துல போற காலம். பிசாசு அவ்வளவு தீவிரமா ஜனங்களை ஆடமா அடியில கொண்டு மாதாளத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறான். இருந்தாலும் அவன் மத்தியிலையும் கர்த்தர் யாரு உண்மையா அவரை பற்றி கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பலம் கொடுத்து அவர் சாட்சியா வாழ வைக்கிறான்னு சொல்றார். ஆனாலும் இவர்களும் திராட்சை ரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழி தப்பி போகிறார்கள். ஆசாரியும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மயங்கி திராட்சையால் விழுகப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாய தீர்ப்பில் இடறுகிறார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்த கிறிஸ்தவங்க இவ்வளவு சாட்சியா வாழ்ந்தவங்க இன்னைக்கு அவங்க எல்லாம் காணும். அவங்க காலம் முடிஞ்சு போனப்பெல்லாம் போயிட்டாங்க. அடுத்து வர தலைமுறையெல்லாம் இன்னைக்கு சுத்தம் ஒன்று இல்லாமல் போயிடுச்சு, கிறிஸ்தவ ஜீவமே இல்லாமல் போயிடுச்சுன்னு பார்க்குறோம். போஜன பிடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தினாலும் நிறைந்திருக்கிறது, சுத்தமான இடமில்லை. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்கப்பட்டவர்களுக்கும் ஆமே. அவை இன்றைக்கு கர்த்தரை பற்றி கொண்டு திருவசனமாய் ஞானப்பாலை உண்டு நல்ல கர்த்தருக்கு தேர்ச்சி அடைஞ்சு மேலும் மேலும் பலமான ஆகாரத்தை உண்ணக்கூடியவர்களாக கர்த்தருக்குள்ள வசனத்துல ஆழமா உறுதிப்பட்டு நிக்கிறவங்க யாரோ அவங்க மட்டும்தான் கர்த்தரால நடத்தப்பட்டு கர்த்தருக்கு சாட்சியா எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அது முதல்ல கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தரை கொண்டு சாட்சியா வாழ்றாங்கன்னு பார்க்கிறோம். கற்பனை மேல் கற்பனையும் கற்பனை மேல் கற்பனையும் பிரமாணம் மேல் பிரமாணமும் பிரமாணம் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்கிறார்கள். இந்த கிறிஸ்தவன் ஜீவம் இப்படிதான் இருக்குது. ஒரு சில கற்பனை மட்டும் பிடிச்சிக்கிறது, அதே திரும்ப திரும்ப சொல்றது. அங்க கொஞ்சம் தங்களுக்கு இஷ்டமான பகுதியில மட்டும் பயில எடுத்துக்கிறது, அந்த வசனத்தை பிடிச்சிக்கிறது. மற்ற தங்களுக்கு இஷ்டம் இல்லாதெல்லாம் விட்டுறது. தங்களுக்கு ஒத்துக்கூடிய மனசாட்சி ஒருத்தக்கூடிய தப்பை கண்டிக்கூடிய வசனம்லாம் ஏத்துக்கிறது இல்லை. ஆகவே இப்படி தங்களுக்கு ஏதோ ஆண்டு வசனத்தை சொல்லி உள்ளத்துல உணர்த்துறாருன்னா அது அவங்களுக்கு வெறுப்பு. சும்மா எப்போ பார் கத்துற இந்த தப்பு தப்புன்னு சொல்லுது, அப்படி சொல்லி கத்திர மேல கற்பனை கற்பனை மேல கற்பனைன்னு சொல்லிட்டு அது வெறுப்படைகிறது. இப்படிதான் போயிட்டு இருக்குது. பரியாச உதலினாலும் அந்நிய பாஷைனாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இன்றைக்கு அந்நிய பாஷை அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசு பண்ணிட்டு அதுல போறாங்க. அது பரியாச உதல்ன்றார் ஆண்டவர். அதனால பிரயோஜனம் இல்லை. இதுவே நீங்கள் இலைப்படைந்தவனை இலைப்பாறத்தக்க இலைப்பாறுதல்,
இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆகவே இந்த மாதிரி பக்தியின் வேஷத்துல ஆறுதல் அடைகிறதல்ல உண்மையான ஆறுதல். ஆகவே அதை கர்த்தர் வெறுக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கி போக முடிக்கும், சிக்குண்டு பிடிபடும் படிக்கும். கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனை மேல் கற்பனையும், கற்பனை மேல் கற்பனையும், பிரமாணத்துல பிரமாணமும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாய் இருக்கிறது. அதாவது ஆண்டவருடைய வசனத்துல தெளிவில்லை. கர்த்தருடைய வசனம் பாரமா தெரியுது. அங்க கொஞ்சம் கொஞ்சம் தங்களுக்கு இஷ்டமான இடத்துல வச்சு விட்டுறாங்க. இப்படி போகும்போது அவங்களுக்கு அது பிரயோஜனப்படுறதில்ல. அவங்க விழுந்து போறதா காரணமா இருக்குது. கர்த்தருடைய வசனத்தை கொண்டு கர்த்தருக்குள்ள வளர்றதுக்கு அது உயிர் ஊட்டுறதில்ல. கர்த்தருடைய வசனம் உயிர் இருக்குது. வசனம் இருப்புள்ள கருக்குள்ள பட்டு என்றார். அதை நம்ம தெளிவா நம்ம இதயத்தை ஊற குத்தி தெளிவா நம்ம காட்டும். எது மாம்சத்துக்கு ஏற்றது, எது ஆவிக்கு ஏற்றது தெளிவா காட்டி நம்ம ஆவிக்குரிய காரியத்துல வளர்க்கக்கூடிய வசனங்கள். ஆனா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுல ஆசை இல்லை. உலகத்துல தான் மனசு இருக்குது. அதனால அப்படி போறாங்க. ஆகையால் எருசலேமில் உள்ள இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரே, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே. ஆதலால் கர்த்தரை ஆண்டவர் வைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரம் ஒரு கல்லை நான் சீயோன்ல வைக்கிறேன், பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேற பெற்றதும் திட அஸ்திபாரமான மூளைக்கல்லாயிருக்கும். அவை கர்த்தர் உலக சூழ்நிலை எப்படி மாறினாலும், ஜனங்க துணிஞ்சு எவ்வளவு அக்கிரமத்தை போனாலும், நாட்டை ஆள்றவங்க எல்லாருமே, பெரும்பாலும் இன்னைக்கு உலகத்தில் இருக்க எல்லா ராஜ்யங்களுமே கடவுளை அறியாத ஜனங்க. ஆளுகை செய்கிற எல்லாருமே ஆண்டவருக்கு பயப்படாதவங்க, ஆண்டு உள்ளத்துல வச்சு வேதத்தின்படி நடத்தாதவங்க. மாறாக அவங்க சாமர்த்திய சக்தியை வச்சு உலக தந்திரத்துல மந்திரத்துல அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்படி சமயத்திலையும் ஆண்டவர் இருக்கிறார். அவர் சொல்றாரு, கர்த்தர் ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோன்ல வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும். அது ஆண்டவர் நம்முடைய அஸ்திபாரமா இருக்கிறோம், வாழ்க்கையின் அஸ்திபாரமா இருக்கிறார். அவர் மேல நம்ம வாழ்க்கை அஸ்திபாரம் போடப்பட்டிருக்குது. அப்படி வசனத்து மேல அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறோம். அப்போ மத்திய 7ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட மாதிரி கற்பாரின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீட்டை கட்டினவனுக்கு எத்தனை மழை வரட்டும், எத்தனை வெள்ளம் வரட்டும், எத்தனை புயல் அடிக்கட்டும், ஒன்றும் சேதம் வராது. அந்த மாதிரி கர்த்தருடைய வசனத்தை கொண்டு ஆவினால் நடத்தப்படுற ஒரு மனுஷனுக்கு, கர்த்தரை உள்ளத்துல வச்சு அவரால் நடத்தப்படுற மனுஷனுக்கு ஒன்றும் நடக்காது. அவங்க விசுவாசத்துல உறுதியா இருப்பான். ஆகவே விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த நியாயத்தின் நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். பொய் என்னும் அடைக்கலத்தை கண்மலை அடித்துவிடும், மறைவிடத்தை ஜலப்பருவம் அடித்து கொண்டு போகும். நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி, நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போகும். வாதை புரண்டு போகும்போது அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள். அது புரண்டு வந்த மாத்திரத்தில் உங்களை அடித்து கொண்டு போகும். அது நாள்தோறும் இரவும் பகலும் புரண்டு வரும். அதை பற்றி பிறக்கும் சந்ததி செய்தியை கேட்பது சஞ்சலம் உண்டாகும். ஒரு நாள் ஒரு செய்தி, டெய்லி காலையில் சொன்ன என்ன செய்தி, இப்போ நியூஸ் பார்த்தா அங்கே அழிவு, இங்கே அழிவு, அங்கே யுத்தம், இத்தனை பேர் செத்தாங்க, அங்கே ஆக்சிடென்ட்டு, குண்டு விழுந்தது, இப்படி எல்லாம் தான் வந்துட்டு செய்தி. கால் நீட்ட படுக்கையின் நீளமும் போதாது, மூடிக்கொள்ள போர்வையின் அகலமும் போதாது. கர்த்தர் தமது கிரியாகிய அபூர்வமான கிரியை செய்யவும், தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராசி மலையின் எழும்பினது போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கிலே கோபம் கொண்டது போல கோபம் கொள்ளுவார். சீக்கிரத்தில் ஆண்டு வரப்போறார். எல்லா அந்த கிறிஸ்து நாட்கள்லாம் ஒன்னா சேரும்போது அவங்கள வந்து அழைச்சிட்டு, ஆண்டவரே இந்த உலகத்துல 1000 வருஷத்துக்கு ராஜா வந்து ஆள போறார். அப்ப இன்றைக்கு அவரை பற்றி கொண்டு எல்லா சூழ்நிலும் ஆண்டுக்கு உண்மையா இருந்து கர்த்தர் வேதத்தின்படி கர்த்தர் ஆவியில் நடத்தப்படுறவங்க யாரோ அவங்க அவரோடு சேர்ந்து இதே உலகத்துல 1000 வருஷத்துக்கு ராஜாக்கள் வந்து ஆள போறாங்க. அதுக்கப்புறம் புதியவான புதிய பூமியில அவரோட நிலைக்கு இருக்க போறோம். இப்பொழுதும் உங்கள் கட்டுகள் வலுத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட சங்காரத்தின் செய்தியை செயல் கர்த்தராய் ஆண்டவராலே கேள்விப்பட்டிருக்கிறேன். செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். அவை ஆண்டவர் இன்னைக்கு 4 விதமா பேசுறார். யுத்தத்தை நடக்கிறத பத்தி அதை வச்சு பேசுறார், பஞ்சத்தை வச்சு பேசுறார், வெள்ள சேதத்தை வச்சு பேசுறார்,
பூமி ஆட்சி பற்றி பேசுறார், பலவிதமான கொள்ளை நோய்களை வரவிட்டு அதன் மூலம் பேசுறார். அப்படி எல்லாம் இது நமக்கு திருந்தி வரும்படியாக கொடுக்கப்படுற அழைப்பு, அழிஞ்சு போகாதபடிக்கு கொடுக்கப்படுற எச்சரிப்பு ஏற்றுக்கொண்டு அதை செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்லுவதை கவனித்து கேளுங்கள். ஆகவே இந்த மாதிரி காலங்களில் ஆண்டை பற்றி கொண்டு நிற்கிறதுக்கு எத்தனையோ காரணம் கத்த நமக்கு பலவிதமாக எச்சரிக்கிறார். எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டு அவரை பற்றி கொள்வோமானால் நம்ம ஆத்மா அவர் சமூகத்தில் போய் சேர வரைக்கும் அவர் நம்மை காத்துக்கொள்வார். வெளிப்பத்திர விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு காட்சி இன்னைக்கு இருக்க உலகத்தில் அப்படியே படம் பிடிச்சு காட்டுற ஒரு கண்ணாடி போல காட்டுறது. வெளிப்பத்திர 17ஆம் அதிகாரம் 7 கலசனுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தனிமையில் உட்கார்ந்து இருக்கிற மகா வேசியோட பூமி ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவருடைய வேசித்தனம் ஆகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்திரத்து கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தோஷமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்னத்தினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தங்களாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளும் தாயினும் நாமும் அவர் நெற்றில் இருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்த இரத்தத்தினாலும் இயேசுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இதான் இன்னைக்கு நாம் இந்த பெருகம சபையை குறித்து பார்க்கறது பிசாசு, வேசி. இன்னைக்கு எல்லா நாடுகளுமே கிறிஸ்து விரோதமாக எழும்பிட்டாங்க, கிறிஸ்து விரோதமாக கிரியை செய்கிறாங்க, சாத்தாங்களுக்கு தோன்றி கிரியை செய்கிறான். அது தலைமையாக இருக்கிறது ரோமன் கத்தோலிக் தான். அதுதான் எல்லா மதங்களுக்கும் தாயாக இருந்து நடத்துறது. அதுதான் பிசாசுடைய சென்டராக இருந்து அங்கிருந்தான் பிசாசு உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கிறான். அப்போது தூதனானவர் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த சிறு ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமுடைய போகிறது. உலக தோற்றங்கள் ஜீவபுஸ்திலே பெயர் எழுதப்பட்ட பூமியின் குடிகள் இருந்ததும் இராததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த 7 ஸ்திரீகள் உட்கார்ந்து 7 மலைகளாம். அவள் 7 ராஜாக்களாம். அவள் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராதும் ஆகிய மிருகமே 8வது ஆனவனும் அவ எழுந்து தோன்றுகிறவனும் நாசமடி போவனுமா இருக்கிறான். ஆதியிலிருந்து பிசாசு 7 ராஜாக்களை கொண்டு ஆண்டுக்கிறான். 8வது ராஜாவை பிசாசு சீக்கிரத்தில் அந்திகிறிஸ்து வரப்போறான். அவனை கொண்டுதான் இந்த உலகத்தை கடைசி செம்பரியா ஆளப்போறான். இன்னைக்கு கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்கள். பழைய ரோம் சாம்ராஜ்யமுடைய உடஞ்சி போன 10 ராஜ்யங்களா இருக்கிறது. இன்றைக்கு ஐரோப்பிய யூனியன் சொல்லி ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. அவங்க தான். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்தோடு கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல் அதிகாரம் பெற்றுக்கொள்கிறார்கள். இன்னைக்கு அந்த நாள் நெருங்கிடுச்சு. சீக்கிரமா உலகம் போறோம். ஒரு மனுஷன் மேல சாத்தா வந்து இறங்க, அவன் அந்திகிறிஸ்தா மாற, அவன் கண்ட்ரோல உலகம் முழுசும் வந்து அப்போ அக்கிரமம் பெருகி போகும். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். அவள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்களுக்கு மிருகத்தோட 1 மணி நேரங்களும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானுடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கத்தாது ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டுள்ளோம், தெரிந்து கொள்ளப்பட்டுள்ளோம், உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார்கள் என்றான். ஆகவே ஒவ்வொருத்தரும் எல்லா பக்கம் நெருக்கப்பட்டு வரோம். நம்ம என்ன நடக்குன்னு தெரியாது. 24ஆம் வருஷத்துல 2024 பலவிதமான கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிசாசுங்க காரியங்கள் பெருகித்தான் போகும்னு பார்க்குறோம். ஆனாலும் சீக்கிரத்தை ஆண்டு வரப்போறார். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டாக போகுது. ஆண்டவர் ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்திரம் ராஜாதி ராஜாமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். ஆகவே அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவருமா இருக்கிறார்கள். இதுதான் அந்த பெருகும சபையில நான் பார்க்குற காரியம். பழைய மனுஷனை கல்லையில புதிச்சவங்களா கத்தரோடு சேர்ந்து கத்தருடைய புது வாழ்க்கையை அவர் நடத்துகிற மாதிரி அவரோடு சேர்ந்து நடந்து புது மனுஷனா வாழ்றவங்க.
அப்போ சிலுவையில ஏசாமி ஏற்கனவே சாத்தானத்திலே நசுக்கிட்டார். யோவான் 12:31 வாசிக்கிறோம், இந்த உலகத்தின் அதிபதி சீக்கிரம் தள்ளப்பட்டு போவான்னு சொல்றார். யோவான் 16:8-11 வாசிக்கும் போது இந்த உலகத்தின் அதிபதி தள்ளப்பட்டு போனான். ஆனால் அது கொடுத்து நீதி நியாயத்திற்கு பாவத்தை கொடுத்து பரிசை கண்டிச்சு உணர்த்தி எல்லாரும் மனதில் கொண்டு வருவான்னு பார்க்குறோம். அப்புறம் 2 கொரிந்தியர் 10:4-5 வாசிக்கும் போது அந்த சிலுவையின் ரகசியத்தை கண்டு அந்த சிலுவையில் ஆண்டோடு ஒன்றுபட்டு பழைய மனுஷ கடையில் பதிச்சவங்களா ஏசாமி கூட சேர்ந்து வாழ்றவங்க முழுக்க எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து கிழிப்பி சிறைப்படுத்துகிறோம். கத்திரி வசன கண்ட்ரோலில் நம்ம எண்ணங்கள் வருது. அதை 1 பேர் 1:11 வாசிக்கும் போது திருவசனமாகிய கட்சியை கொண்டு நம் மனசாகிய அறையை கட்டி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு கொலோசியர் 3:12 வாசிக்கும் போது நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வசனத்தினால சகல ஞானத்தோடு சம்பூர்ணமா வாசமா இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி வாசம் பண்ண வச்சு அந்த ஆண்டோடு சேர்ந்து அப்படி வசம்படி நடக்கிறவங்க தான் இந்த பெர்கமு சபையில் இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். 2 பேர் 1:3-11 வாசிக்கிறோம். 2 பேர் 1:3-11. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்தி வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வலிமையான நமக்கு தந்திருந்ததும் அன்றி. ஆண்டவரை பற்றி கொள்வோமானா, அவரை சார்ந்து கொள்வோமானா, இந்த ஜீவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் தேவபக்தியா வாழ்றதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் அப்படி வல்லமை நமக்கு கொடுக்கும். இச்சையினாலே உலகத்துண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாத்து பங்களூர் லாபம் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் இவ்வளவு நாள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அது கர்த்தருடைய வசனத்தை பற்றி கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்து எல்லா உலகத்தின் ஆசைச்சலுக்கும் நம்ம விடுவிச்சு அது நேர்வதமாக திவ்ய சுவாபத்தில் நாளுக்கு நாள் கர்த்தருடைய சுவாபத்தில் அவர் நமக்குள்ள வாழ்ந்து அவர் அன்பை நமக்கு வெளிப்படுத்தும் போது அவர் அன்பில், அவர் சந்தோஷத்தில், அவர் சமாதத்தில், அவர் நீடிப்புள்ள விசுவாசத்தில், சாந்தத்தில், தயவுல இச்சடக்கு எல்லாத்தையும் அவர் குணத்தில் நாம் வல்லவர்களாக காணப்படுவோம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்களுக்கு விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சடக்கத்தையும், இச்சடக்கத்தோட பொறுமையோட பக்தியும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். படிப்படியாக நம்ம ஆண்டுக்குள்ள ஆழமாக போற வாழ்க்கை இவங்களுக்கு உண்டாயிருந்த பெருகினால் உங்களை தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவிலே வீணரும் கண்ணியற்றலுமா இருக்க ஒட்டாது. இவர்கள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள தான் சுத்திகரிப்பட்டதை மறந்து கண் சொறி போன குருடனா இருக்கிறான். ஆகவே தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இவ்வளவு நூறு நம்ம ஆண்டுக்குள்ள வந்து கடைசியில் இந்த மூணாவது படியில கூட அதை விட்டு விலகி கண் சொறி போன குருடனா எல்லாத்தையும் மறந்து போற சந்தர்ப்பம் சூழ்நிலை ஆபத்து உண்டுன்னு பார்க்கிறோம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்துக்கு உட்பட பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். அவர் சீக்கிரத்தில் ஆண்டவர் அவர் நம்ம தன்னோடு சேர்த்து போறார். அவர் அந்த பரலோக பிரவேசம் பரிபூர்ணம் கொடுக்கப்படும். அந்த நம்பிக்கையோடு நம்ம உறுதி ஆண்டை பற்றி கொண்டு உலகத்தில் எந்த இடத்துல இழுக்கப்பட்டு போகாம சாத்தானை கோட்டையா இருக்க இந்த உலகத்துல எவ்வளவு அக்கிரமம் நடந்தாலும் எவ்வளவு நமக்கு உயிருக்கு ஆபத்தான காரியங்கள் என்ன நடந்தாலும் சரி விட்டு கொடுக்காம தொடர்ந்து கத்திர பற்றி கொண்டு பின் சொல்ல கத்திர வரும்போது நம்ம நிச்சயமா அவரோட எடுத்துக்கொள்ளப்படுவோம். எபிரேயர்ல வாசிக்கிறோம். எபிரேயர் 12 1-10 12 1-10. ஆகையால் மேகப்படுத்த திறனான சாட்சி நம்ம சூழ்ந்து கொண்டிருக்க பழைய பர்சனல் எப்படி விசுவாசத்தோடு நின்னாங்க, என்ன இருந்தாலும் விசுவாசம் விட்டுவிடாம உறுதியா சிலுவை பற்றி கொண்டு வரப்போற சிலுவின் தரிசனத்தையே கண்முன் வச்சு வாழ்ந்தாங்க. அப்படி ஒரு சாட்சி நமக்கு கண்முன்னால் இருக்கும்போது பாரமான யாவற்றையும் நம்ம சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசம் முடிக்கிறமா இருக்கிற இயேசுவை நோக்கி நம்ம நியமித்திருக்க இடத்தில் பொறுமையோட ஓட கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசன வலது பாசலை வீட்டிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகள் செய்யப்பட்ட விதமான விரோதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்துக்கு விரோதமாய் போராடுதல் ரத்தம் சிந்தப்படத்தக்கதா நீங்கள் இன்னும் ஏற்று நிற்கவில்லையே. அன்று என் மகனே, கர்த்தருடைய சிச்சை அற்பமா எண்ணாதே, அவர்கள் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிக்ஷித்து தாம் சேர்த்துள்ளவர் எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்வது போல உங்களுக்கு சொல்லுகிற
புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிற்சை சகிக்குள்ளாக இருந்தால் தேவன் உங்களை புத்திராய் எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்சா புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் சிற்சை உங்களுக்கு கிடையாது என்றால் நீங்கள் புத்திராயிராமல் வேசிப்பிள்ளாய் இருப்பீர்கள். அன்றியும் தம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிற்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவில் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிற்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசு நாம் பங்களூர் இல்லாமல் பொருட்டு நம்முடைய பிரியாணத்துக்காகவே நம்ம சிற்சிக்கிறார். ஆகவே இப்ப நமக்கு பல கஷ்டங்கள், பல போராட்டங்கள், பொல்லாத உலகத்துல பிசாசுல சாத்தான் இருக்கு, கோட்டை இருக்க இடத்துல இருக்க நமக்கு எத்தனை வந்தாலும் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. இதெல்லாம் நமக்கு நன்மைக்காக தான் மாற்றி நம்ம அவரை போல உருவாக்குறார், அவரை போல மாற்றுகிறார், அவருக்கு ஏற்ற மனவாட்டி ஆக்குறார். அதை தொடர்ந்து சுவாசோடு அவரை பற்றி கொண்டு முன்னேறி போவோம். ஆனா அது சதீசத்துல பார்க்குறோம், வெளிப்பட விசேஷத்துல பார்க்கும்போது 3வது சர்வ சபையில பின்னாய் பொருளும் இருக்கிறாங்க. 3வது படி போன பின்னாலையும் பின்னாய் போய் போறவங்களும் உண்டு. அதை பத்தி 14 வருஷம் வாசிக்கிறோம், வெளிப்படத்துல 2:14. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இவர்கள் படைக்கப்பட்டவர்களை புசிக்கிறதுக்கும் வேசித்தனம் பண்ணுகிறதுக்கும் ஏதுவான இடர்லை இஸ்ரேல் புத்திரன் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த விலியாமுடைய போதகத்தை கை கொள்ளுவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அதாவது பிலியாம் பார்க்கும்போது அவன் தீர்க்கதரிசி. அவன் அந்த முதல் படியை கடந்து 2வது படி கடந்து 3வது படிக்குள்ள ஆண்டவரோடு சேர்ந்து தீர்க்கமா ஆண்டவரை தன் வாழ்க்கையில பார்த்து அவர் சொல்றது கேட்டு அவரோடு சேர்ந்து நடந்தவன். அப்படி ஒரு மனுஷன் 3வது படியில கொடுத்து பழைய மனுஷனுடைய காரியம் ஒண்ணு அவனுக்கு இல்லாதபடி வாழ்ந்து வந்தவன் தான். அதனால ஒரு நாள் அவனுக்கு ஒரு ஆபத்து வந்தது. பாலாக் ராஜா பெரிய மதுரையில் அனுப்பி இன்னும் அதிகமாக வெகுமானங்களை அனுப்பி இன்னும் நான் உன்னை ரொம்ப மேன்மையாக உயர்த்துவேன், உன்னை மயப்படுத்துவேன், உனக்கு வெகுமதியில் அதிகமாக கொடுப்பேன் வான்னு சொல்லி வந்து அந்த ஜனங்களுக்கு பதிலாக சபைச்சிட்டு சொல்லும்போது அவனை அறியாமையாக இழுக்கப்பட்டு போயிட்டான். காசு பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டான், பேர் பெருமைக்கு ஆசைப்பட்டுட்டான், அதனால போனான். ஆனா ஆண்டு தன் ஜனங்களை சபிக்க விடலை. அவன் வாயை சபிக்க திறக்கிறான், ஆண்டு ஆசிரம வருத்தப்படுறதுனால அவனை ராஜா கோபம் போட்டு சத்தம் போட்டு விரட்டி விட்டான். கொடுக்குறேன்னு சொன்ன காணிக்க கொடுக்கல, அவன் கனம் பண்ணவும் இல்லை, அது துரத்தி விட்டான். அப்போ ராஜா அவன் மேல பயங்கர கோபமா இருக்கிறான். இவன் அந்த ஜனங்களை ஆசிரிச்சிட்டாங்க, இனி நான் அவங்கள ஜெயிக்க முடியாது அப்படி சொல்லி. அதனால இவனுக்கு பயம் வந்துருச்சு. ராஜா கோபத்துக்கு ஆளாயிட்டோம், நீ ராஜா ஒரு வேலை சேவர் அனுப்பி தலையை வெட்டினாலும் வெட்டி போடுவான் சொல்லி பயந்துட்டு, உயிருக்கு பயந்துட்டு. அதே சமயத்துல ராஜா கொஞ்சம் ஒத்து போயிட்டா, ராஜா கூட எசிஞ்சு போயிட்டா, அவன் நமக்கு வெகுமானம் நிறைய கொடுப்பான், நல்ல மதிப்பா வச்சுக்குவான். ராஜ்ய மோசம் நம்ம பெரிய தீர்க்கரசியா ஊர்வலம் வரலாம் அப்படிலாம் நினைச்சிட்டு காசு பணத்துக்கும் பேர் பெருமைக்கு ஆசைப்பட்டு உயிருக்கு பயத்துக்கு உயிர் பெருமை பயந்து அவன் தன் ஒரு தப்பான காரியத்தை செஞ்சிட்டான். அதாவது இவனுக்கு கத்திரை பத்தி நல்லா தெரியும். அதனால அவன் போய் ராஜா சொல்றான், ராஜா அந்த கடவுள் வந்து அந்த ஜனங்களை அவரே அழிச்சாதான் உண்டு, அவர் ஜனங்களை வேற யாராலும் அழிக்க முடியாது. ஆனா அவரே அவங்க மேல கோபப்பட்டு அவங்களை அழிக்கணும்னா அதுக்கு நீ ஒண்ணு செய்யணும். அதனால ஊர்ல ஒரு பண்டிகை ஒண்ணு பிரஸ்தாபப்படுது, ஏதோ புதுசா சொல்லு, இந்த இத்தனை மாசம் 4ஆம் தேதி பண்டிகைன்னு சொல்லி எல்லாரும் பண்டிகை கொண்டாட சொல்லு. அப்போ உன் ஜனங்களுடைய வாலி பிள்ளைங்களை அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய வாலி பசங்க போய் கவர் பண்ணி இழுத்துட்டு வர சொல்லு. வந்து அவங்க நல்லா ராஜ்ய விருந்து கூட சாப்பிட வச்சு அந்த விக்கிரகங்களை கும்பிட வச்சு அவங்களோட சேர்ந்து விபச்சாரம் பண்ண வச்சிரு போதும். அப்போ அவங்க ஆண்டவர் அவங்க மேல கோப்பிட்டு அவரே அவங்களை அழிச்சிடுவான்னு சொல்லி தப்பான உபதேசம் பண்ணி அப்படியாக பாவம் செய்யறதுக்கு, கர்த்தருக்கு ஜனங்க பாவம் செய்யறதுக்கு அவன் காரணமாயிட்டான். எதுக்காக? தன் உயிரை காப்பாற்றிக்கணும், அதே சமயத்துல காசு பணம் நிறைய சம்பாதிச்சுக்கணும், அதே சமயத்துல நல்ல பேர் பெருமையோட அந்த ஊர்ல அந்த ராஜ்யத்துல உலா வரணும் தீர்க்கரசியா அப்படின்னு காரணத்தினால. அதனால என்னாச்சு, கடைசியில அவன் ஆண்டவர் சில ஜனங்களை அடிச்சாருதான், எத்தனையோ 1000 பேரை சாவடிச்சாரு, செத்து போயிட்டாங்க. ஆனா அவங்க பண்ண யுத்தத்துல இவனும் சேர்ந்து அந்த பிரஜா ஜனங்களோட சேர்ந்து கொல்லப்பட்டு தலை வெட்டப்பட்டு சேர்த்து போயிட்டான்னு பாக்குறோம். அவன் எப்படி எவ்வளவு பெரிய பரிசுத்தவன், தீர்க்கதரிசியா இருந்தவன், தேவனை சேர்த்து அறிஞ்சுதான் ஒவ்வொரு காரியம் செஞ்சவன். அப்படி மனுஷன் கூட திடீர்னு ஒரு சமயத்துல ஏமாந்து போய் தன்னை காட்டி கொடுத்து விட்டு கொடுத்துட்டான், பாவத்துக்கு அடிமையாயிட்டான், அந்நிய ஜனங்களோடு சேர்ந்து தலை வெட்டப்பட்டு சேர்த்து போயிட்டான்னு பாக்குறோம். இது நமக்கு எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம்
3ஆம் வசனம். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். அப்போ சத்தியம் தெரியாம இருக்கும்போது நாம் உலகத்தின் வழிபாடுகளாக அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. அதுல 8ஆம் வசனம் வாசிக்கிற 8-10 வரைக்கும், நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுவாபத்தின்படி தேவன் அல்லாதவர்களுக்கு அடிமையாக இருந்தீர்கள். இப்போதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க வெள்ளனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புவது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. இதுதான் திரும்ப வரக்கூடும். எந்த நேரம் கூட விசுவாசத்தில் தங்களை அறியாமையே உலகத்துல இழுக்கப்பட்டு போற சந்தர்ப்பம், இழுக்கப்பட்டு செத்து பதுக்கப்பட்டு போன பழைய மனுஷனுக்கு திரும்ப உயிர் கொடுத்து திரும்ப அந்த வழியில போற ஆபத்து என்னைக்கு உண்டுன்னு பார்க்கிறோம். கொலோசர் 2:20 வாசிக்கிறோம். கொலோசர் 2ஆம் அதிகாரம் 20 நீங்கள் கிறிஸ்துவோட கூட உலகத்தின் வழிபாடுகள் மறுத்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கல போல மனுஷனுடைய கற்பனைப்படியும் போதனைப்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுயஸ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்து பேணுவதற்கே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. ஆகவே இதான் நம்ம பார்க்கிறோம். எப்படி இருந்தாலும் நமக்கு அழிவுக்கு தான் கொண்டு போகும். திரும்ப திரும்ப பழைய காலத்துக்கு நான் போவோமானா அப்படி சொல்லி பார்க்கிறோம். யாத்ராமத்துல வாசிக்கிறோம். யாத்ராமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, யாத்ராமம் 16:2, இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்தில் இருக்கும்போது இஸ்ரவேல் புத்திரராய் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திர நண்டையிலே உட்கார்ந்து அப்பத்து திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தவிலை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவரிடத்தில் சொன்னார்கள். இதுதான் பழைய மனுஷன் போறது. எகிப்து வெளியே வந்துட்டாங்க. அங்க இருக்கும்போது கஷ்டப்பட்டாங்க. ஆண்டு அவங்களுக்கு கூக்குரல கேட்டு அற்புதமா 9-10 அற்புதங்கள் செய்து அவங்களை விடுதலையாக கொண்டு வந்தார். வனாந்திரத்தில் எவ்வளவு அழகா நடத்துறார். ஆனா அவங்களுக்கு பழைய ஞாபகம் தான். எகிப்துல அதை சாப்பிட்டு இதை சாப்பிட்டு இங்க பட்டியா சாக போறோமான்னு அப்படி முறுமுறுத்தாங்க அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி எண்ணாமத்துல வாசிக்கிறோம். எண்ணாமம் 11ஆம் அதிகாரத்துல 4-5 வருஷத்துல எண்ணாமம் 11:4-5, பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சல் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை பசிகை கொடுப்பவன் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டில் நினைக்கிறோம். பாருங்க, பழைய ஞாபகம், பழைய மனுஷனுடைய காரியம். அதை நினைச்சு அங்க வனாத்துல முறுமுறுக்கிறாங்க. கடைசியில் அவங்க வனாத்துல அப்படியே அழிஞ்சு போயிட்டான்னு பார்க்கிறோம். ஆகவே இந்த ஆபத்து நமக்கு உண்டு. அந்த பழைய மனுஷன் கல்லையில புதைக்கப்பட்டு போயாச்சுன்னு சொன்னாலும் எந்த நேரமும் திரும்ப நம்ம பழைய வாழ்க்கை போறதுக்கும் அழிஞ்சு போறதுக்கும் ஏது உண்டுன்னு பார்க்கிறோம். அதனால ஜாக்கிரதையாக பார்க்கிறோம். எபிரேயர்லயும் வாசிக்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருந்து, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டோம், பரம ருசி பார்த்தோம், பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம். மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனதின்புக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படி எனில் தன் மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகளுக்கு ஏற்ற பலனை பயிரை மதிப்பிக்க நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முச்செடிகளையும் முற்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படத்தக்கதாயும் இருக்கிறது. சுட்டெரிப்படுவது அதன் முடிவு. ஆகவே அந்த ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி ஆண்டு எவ்வளவு தெளிவா நமக்கு எச்சரிக்கிறான்னு பார்க்கிறோம். ரெண்டு பேர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கிறோம். 2 பேர்
2:20 கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையும் கேடுள்ளதாயிருக்கும். அவர் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கலாம். அதை அறியாது இருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்டு பன்றி சேற்றில பொருளும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமையின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. எவ்வளவு பயங்கரமா எச்சரிப்பா நமக்கு ஆண்டு சொல்றான்னு பார்க்கிறோம். லூக்கா 12:45 வாசிக்கிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலிருந்து, அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால் அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மையில்லாதோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். தன் எஜமான சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தப்படி செய்யாமல் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாத அந்த அடிகளுக்கு ஏதுவானவர்களை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷன் எவனிடத்தில் அதிகமாக ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாக கேட்பார்கள். ஆகவே இந்த ஆபத்து என்னைக்கு உண்டு வெளியாக போல எவ்வளவு அப்படி பரிசான இருந்தாலும் அவங்களும் தவறி போகக்கூடிய நிலம் இருக்கு சொல்லி நம்ம ஜாக்கிரதையா இருக்குன்னு பார்க்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய இருபுறம் கழுக்குள்ள பட்டயத்தினால சுத்தம் பண்ணுவான்னு சொல்றார். வெளிப்படுத்த விசேஷம் பெருக சபையில ஆண்டு சொல்றார், மனம் திரும்புன்றார். இல்லாவிட்டால் சீக்கிரத்தில் உன்னிடத்துல வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். இருபுறம் கருக்குள்ள பட்டயம், ஒரு வாயின் பட்டயம், அவருடைய வாயின் வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை கொண்டு அவங்களோட நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா, ஏசாயாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்றாரு. ஏசாயா 11:4, நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். அதான் இருபுறமும் கருக்குள்ளப்பட்டு ஒரு பக்கத்துல அவர் கீழ்ப்படிகளுக்கு நீதியின்படி அவங்களுக்கு நியாயம் செய்ய, யதார்த்தபடி சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்ய அவர் அந்த வசனத்தை உபயோகிக்கிறார். அதே சமயம் மீறி நடக்கிறவங்களுக்கோ தமது வாயின் கோலால் தமது வாயின் சுவாசத்தால துன்மார்க்கரை சங்கரிப்பான்னு பார்க்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 8 வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2:8, அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார். உலகத்துல எவ்வளவு அக்கிரமத்தில் போறவங்க எவ்வளவு துணிகரமா போறாங்க. திடீர்னு ஒரு நாள் ஆண்டு கண் விழிப்பார். அப்போ அவர் வந்து அவர் சுவாசத்தினாலே அவர்களை அழிச்சு தம்முடைய வருகின் பிரச்சனத்தினாலே அவர்களை நாசம் பண்ணுவான்னு பார்க்கிறோம். வெளிப்படத்தில் 19:15 வாசிக்கிறோம். வெளிப்படத்தில் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், பிரிஜாயில வெட்டுமுடிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்புக்களால் அவர்களை ஆளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிரமாய் கோபமாய் மதுள்ள ஆலையை மிதிக்கிறார். ஆண்டவர் அவர் வசனத்தை கொண்டு நியாயத்திற்கு தேவனா இருக்கிறார். சங்கீதம் 33:9 வாசிக்கிறோம். 33ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிடம் நிற்கும். சரித்திரம் அறியாதவங்க ஏதாவது பேசிட்டாங்க. ஆனா வேதத்தை நம்ம நல்லா ஆராய்ந்து பார்த்தா வேதம் சரித்திரம், பைபிள் நடக்குது, சரித்திரத்தில் நடக்குது, அத்தனையும் பைபிள் சொல்லப்பட்டுதான் நடக்குது. ஆகவே இதுவும் கர்த்தர் சொன்ன மாதிரியே நடக்குதுன்னு நினைச்சு உஷாரா இருக்குன்னு பார்க்கிறோம். சரி, அடுத்தது கடைசியா நம்ம வாசிக்க போறது பெருகமு சபையை பத்தி ஆண்டு சொல்றாரு. ஆவியான சபையில் சொல்வது காதலன் கேட்கடவன், ஜெயங்குளவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசி கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அக்கல்லின் மேல் எழுதப்பட்டதை அவன் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. ஆண்டவர்
மன்னாவை கொடு, மறைவான மன்னாவை கொடுங்க. என்ன மறைவான மன்னா? 1 7 வாசிக்கும் போது அந்த வேதத்தில் இருக்கிற ரகசியங்கள் அது மறைவா இருந்தது, மறைக்கப்பட்டது, தேவனுக்கு மட்டுமே தெரிந்தது, அப்படிலாம் பார்க்கிறோம். 1 7 உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமா இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அப்போ அந்த தேவ ஞானம் தான் கர்த்தர் நமக்கு கொடுக்குற பெரிய பொக்கிஷம். தெளிவா அந்த உலகத்துல எந்த சூழ்நிலையும் தெளிவா நம்மோடு பேசி அவர் ஞானத்தை கொடுத்து அதன்படி நடந்து ஜெயங்கொள்ள வைக்கிறார். அப்போ அந்த மறைவான மன்னாங்கிறது யோவான் 6 வாசிக்கிறோம். ஆண்டவர் எப்படி தன்னுடைய வசனத்தையே மன்னாவா கொடுக்குறேன்னு சொல்றாரு. அந்த வசனத்தை புசிக்கிறவங்களுக்கு மரணமே இல்லை, ஜீவன் தான் இப்போ அப்படி சொல்லி அதை பற்றி யோவான் 6 48 58 63 வரலும் வாசிக்கிறோம். அப்போ தெரிஞ்ச வசனம் தான். அடுத்தது யோவான் 14 வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 14 19 இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களும் என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். ஆண்டு நம்ம உள்ளத்துல இருக்கிறார். அவர் உயிரை கொண்டுதான் நாம் வாழ்றோம். அவர் உயிர் எங்க இருக்குது? வசனத்துல இருக்குது. யோவான் 6:63 வாசிக்கிறோம். நான் சொல்கிற வசனங்கள் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்க சொல்லிட்டு இந்த வசனம் கொண்டு ஆண்டு நம்ம நடத்தினார். 78 சங்கீதத்தில் 24 வாசிக்கிறோம். சங்கீதம் 78 24. மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தானியம் விதை, விதை முளைச்சு வர்ற மாதிரி ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு விதை. அதை 1 வாசிக்கும் போது அழியாத வித்து விதையாகிய என்றென்னைக்கு நிலைச்சிருக்க விதையாகிய கர்த்தருடைய வசனம் என்ற விதையினால நாம் ஜனிப்பிக்கப்பட்டோம், நாம் அதில் போஷிக்கப்படுறோம், நாம் அதில் வளர்க்கப்படுறோம் அப்படின்னு சொல்றார். ஏசாயா 66:5 வாசிக்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 66 5 கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாரா என்கிறார்களே, அவர்கள் உங்களுக்கு சந்தோஷமும் உண்டாகும்படி அவர் உங்களுக்கு சந்தோஷமும் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். இன்றைக்கு கிறிஸ்துவ மேல எல்லா பக்கம் கோபமா தான் இருக்கிறாங்க. அவங்கள அகற்றி போடுவோம் அப்படிதான் சொல்றாங்க. அதுக்கான பிரயாசம் எடுக்கிறாங்க. அதனால கர்த்தரோ அவர் நமக்கு கொடுக்கிறார், அவர் நம்ம ஆதரிக்கிறார். அதனால அவர் நம்ம பார்த்துட்டே இருக்கிற எல்லாத்தையும் அவர் ஏற்ற வேலை நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். சரி, அடுத்து குறிக்கல் சொல்றார் ஆண்டவர். அதாவது ஒரு எந்த ஸ்போர்ட்ஸ்லயோ அதுலயும் முன்னால வரவங்களுக்கு அவங்களுக்கு அது மெடல் கொடுக்குறாங்க. அந்த மெடல்ல எதுக்காக கொடுக்குறோம் அதில் எழுதியிருக்கும். அது எழுதிக்கிறத வச்சு இதுக்காக தான் அந்த மெடல் கொடுக்கப்படுறது தெரிஞ்சுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஆண்டோடு சேர்ந்து வாழும்போது அவர் நம்ம கொண்டு புது புதுசாக காரியம் செய்வார். ஒவ்வொருத்தர் கொண்டு ஒவ்வொரு விதமாக கிரியை அவர் வல்லமையை பல விதங்களை வெளிப்படுத்துவார். அப்போ நமக்கு எந்த விதத்தில் வெளிப்படுத்துவாரோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில அந்த குறிக்கோளுங்கிறது கொடுக்கப்படும். அதாவது கர்த்தர் நம்ம கொடுந்து நித்தியானித்திலும் நம்ம பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைய, நாம் அவரை கொண்டு மகிழ்ச்சி அடைய நமக்கென்று அவர் செய்கிற காரியம். யாத்திராம 34 வாசிக்கிறோம். நான் உன்னோடு கூட செய்கிற காரியம் பயங்கரமா இருக்க சொல்லி அப்படிப்பட்ட பயமான காரியங்களை கர்த்தர் நம்ம கொடுத்து அதாங்க சொல்ற. அவனுக்கு வெண்மையான குறிக்கோளை கொடுத்து அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதை அது பெறுகிறவனே என்று வேறு ஒருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன். நமக்கு என்ன புதிய நாமம்? கிறிஸ்தவன் சொல்றதா எல்லாத்தோட பெரிய புதிய நாமம். ஏன்னா அவர் பேரை நம்ம வச்சுக்கிறது. ஒரு மனைவிக்கு புருஷன் பேரை தவிர வேற எதுவுமே பெருசு இல்லை. தன் பேரோட புருஷன் பேரை சேர்த்து எவ்வளவு ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி நம்ம ஆண்டு பேரை சேர்த்து வச்சிருது, அவர் பேர் நம்ம தச்சுக்கிறது, அவர் பேர் நம்ம அழைக்கப்படுறது எல்லாத்தோடும் நம்ம பெரிய பாக்கியம். வெளிப்பத்து 19:12 வாசிக்கிறோம். வெளிப்பத்து 19:12 அவருடைய கண்களில் அக்னி ஜுவாலை போல இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே என்று வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. ஏசாமிக்கு பிதாவனர் ஒரு நாமத்தை தரிப்பிக்கிறாராம். அது
அந்த நாமம் என்ன பேர் என்னங்கிறது அவருக்கே தான் தெரியும், அவருக்கு தெரியாதான். அதாவது அவர் பிதாவை எந்த அளவுக்கு அறிஞ்சிக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி பேர். அப்போ நாம நம்ம ஆண்டவரை எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கோமோ அதுக்கு நமக்கு அவர் பேர் சரிப்பிக்கப்படும். அவர் கர்த்தர் பேரை தரித்து கர்த்தரோடு நித்தியில் வாழ்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ஆகவே நாம் பழைய மனுஷனை கல்லில்லாத குறைக்கப்பட்டனாவே வச்சிருப்போம். திரும்ப பழைய மனுஷன் உயிர் கொடுத்து வாழ அதனால் கெட்டு அழிஞ்சு இப்படியே போல கெட்டா போக இடம் கூட தான் பார்த்துக்கொள்ளும். ஒப்பு கொடுப்போம்.